ஓப்பனிங் சீன்லயே அவமானமா. போற இடமும் போர்க்களம். அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. 2026 இளைஞர்கள் வாக்கை பெறப்போவது யார்? நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. அடுத்தது சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் பேசுவாங்க. ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொல்லு பண்றிய. இந்த பார் மகனை வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் அரசியல் பணி செஞ்சாரு? எத்தனை ஆண்டு காலம் மக்கள் பணி செய்தாரு? இல்லீங்களே. அட்லீஸ்ட் திரைத்துறையில் இருக்கும்போது நற்பணி இயக்கங்களாகவே ஏதாவது செஞ்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறு குறு குறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். நாற்காலிக்கும் திருமாவுக்கும் எப்போதும் பொருத்தமில்லை போலும். எல்லா நெருக்கடியையும் தாண்டி நெருப்பாற்றில் நீந்தி கொள்கைக்காக நிற்கிறோம். மொத்தத்தில் வேண்டாம் என மறுத்தாலும் நாற்காலி திருமாவளவனை விடாது துரத்திக் கொண்டே இருக்கிறது. பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு போகாம இருக்குது. அவர் யார் பாத்தீங்கன்னா அப்படி ஸ்கிரீன்ல இருந்து இறங்கி எனக்கு சிஎம் பதவி வேணும்னு அவர் கேட்கல. பத்தி கூட தான் உங்க அப்பா நிறைய சொன்னாங்க. என்ன உதவாக்கற தண்டசோறு சோம்பேறினா அப்படிதானே? ஸ்டாலின் தான் இளைஞரோட நம்பிக்கையா? ஆனா சத்தியமா மனசுக்குள்ள சிரிச்சிருப்பீங்களா? கலைஞருக்கு முட்டு கொடுத்தீங்க, ஐயா ஸ்டாலினுக்கு அப்புறம் முட்டு கொடுத்தீங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் முட்டு கொடுற அளவுக்கு எங்க அண்ணன் மனுஷ புத்திரன் 3 தலைமுறையா முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. மண்டைய வச்சு அண்டா குடு. முட்டு முட்டு என்ன முட்டு, முட்டு முட்டு என்ன முட்டு. உதயநிதியை பத்தி கவிதை எழுதியிருக்காரு. அடுத்தது அவர் எழுதக்கூடிய அந்த கவிதையோட ரிலீஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்பநிதி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? அப்ப அவங்க சொன்னது என்ன, நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்க எப்படி பொது வீதியில் நடக்காதீங்களோ, பொது குளத்தில் நடக்காதீங்களோ, அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்க பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது. இது ஏன் நியூஸ் செவன்ல இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியரசு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக இருக்கு. அது கலைஞர் தான் சொன்னாரு. அது கலைஞர் தான் சொன்னாரு. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? இதை பற்றி பேசுவதற்கு சாதனைகளையும் அதில் செய்திருக்கிறது. சாப்பிடுறா இளைஞர்களுக்காக இந்த அரசு என்ன செய்யுது? உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு 10 இளைஞர்களை போய் பாருங்க, அதுல 5 பேர் டெவலப்மெண்ட் ஒன்லி. Sure. Is the main issue. Yeah, main issue. தமிழ்நாடு இளைஞர்கள் போய் கேளுங்க. 4000 கோடி ஐயா, 4000 கோடி. வண்டி எல்லாம் மிதக்குது ஐயா, மிதக்குது. துப்புறங்க ஆச்சு, மட்டமான ஆச்சு, பொறம்போக்கல விடியாச்சு, மயில் மட்டாச்சு. நீங்களா பொறம்போக்கு நாய்ங்களா போய் சோத்துல திருங்கடா பொறம்போக்கல விடுங்கண்ணா. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு உங்களை வண்டி கிடைக்குமாடா? இளைஞர்களுக்காக துணை முதலமைச்சர் போராடுகிறார். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா? சென்னையில இன்றைக்கு இருக்கக்கூடிய நாள்ல இந்த மழை வெள்ளம் எப்படி? ப்ரோ சூத்து மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. போதை பொருள் வியாபாரியவே கட்சிக்குள்ள வச்சுட்டு கண்டுபிடிக்க முடியாத நீங்க எப்படிங்க போதை இல்லா தமிழகத்தை உருவாக்க முடியும்? உங்க மனைவிக்கே பூட்டு போட முடியாத நீங்க இந்த நாட்டுல நடக்கிற தவறுக்கு எப்படி வேலி போட போறீங்க? உங்களுக்கெல்லாம் ஒரு மீசை. முதல்ல அதை எடுங்க. ரமேஷ் சொல்லுங்க. சுரேஷ் 10வது பாட்டில நான் குடிக்க அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்கன்னு யாரு பாடுனா? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடியில மூடிய திறந்தே ஒருத்தர் போதையானார். அதை பத்தியும் பேசுவோமா? இப்ப அவன் உன்ட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்லுற? மூக்க பிச்சு பண்ணி உன்னைய. அது அவருக்கு சொல்லுங்க, அது அவருக்கு சொல்லுங்க. போடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஜோக்கர்
சினிமாவில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் சினிமாவில் இருக்கக்கூடிய பாடல்களையும் பேசணும்னா தனியா ஒரு விவாதம் வைங்க, பேசுவோம். ஐயா உதயநிதியை பத்தி பேசுவோம், எங்க தலைவரை பத்தியும் பேசுவோம். மாமா வேலை பாக்குறியா? வெக்கமா இல்ல? சொல்லிக்கோ. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. அரசியல் கலன் வந்துட்டா அரசியலை பத்தி பேசுங்க. அரசியல் வேற சினிமா வேறன்னு இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் தெரியும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இவன் அடிக்கலாம் பாவியா இருக்கான். இதான்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். இணைக்கின்றனர் மூத்த பத்திரிகையாளர் திரு மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ஆனா ஊடகையலாளர் என்று சொல்லி அந்த கட்சிக்குள்ள ஊடுருவி அவன் அரசாங்க கார்ல வரலாம். 4 கோடி ரூபாய்க்கு சொந்த ஊர்ல வீடு கட்டுறது. அந்த ஊடகவியலாளர் எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா? அதான் நரிமுத்து. என்ன பத்தி உனக்கு தெரியாது, கேட்டு பாருவீங்கிட்ட. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியாடா? என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன். எனக்கு அதுல எந்த தயக்கம் இல்ல. போ. சரி, இன்றைக்கு சமூக நீதி கொள்கைகள் நம்ம எடுத்து பேசுறோம். சமூக நீதிக்கு வித்திட்டவர் ஐயா மு க ஸ்டாலின். சமூக நீதியை காப்பாற்றியது இது திமுக தான். அப்படியா? யார் சொன்னது? ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன், சும்மா இதெல்லாம் ஒரு பில்டப் விடு. இந்தியா கூட்டணி கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் சாதிவாரி கணக்காய்வு எடுப்பாங்க. ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டா அதை எங்க ஓனர் பாஜக தான் எடுப்பாங்க, நாங்க எடுக்க மாட்டோம். பாஸ் அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வருது பாஸ். அதை சிரிச்சின்னு தான் சொல்லுவியா? மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நிர்வாகி அவருடைய பேரோடு சாதி பயிரும் சேர்த்து 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 அழைச்சாரு. ராஜ் கவுண்டர் அவர்களே, சகோதரர் ராஜ் கவுண்டர் வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் ராஜ கவுண்டர் மாநாடு இருக்கு. சகோதரர் ராஜ் கவுண்டர் எடுத்த பல முயற்சிகளை திரு ராஜ் கவுண்டர் அவர்கள் அழைச்சிருக்கிறார். சாதி பெயரை வைத்தே பேர் சொல்லி கூப்பிடுகிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இதுதான் சமூக நீதியா? இதுதான் சாதி ஒழிப்பா? இதுதான் பெரியாரிசமா? சாம்பார் ஆப் எனக்கு. இங்க எங்க சமூக நீதி இருக்கு? இங்க எங்க சாதி ஒழிப்பு இருக்கு? மன்னர் ஆட்சி மட்டும் தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. என்னண்ணே கடமுடான்னு ஒரு சத்தம்? அது பல்ல கடிச்சு. பல்ல கடிச்சிங்களா? ஏதோ நொறுங்குற மாதிரி சத்தம் கேட்டது. ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குது. இப்ப மன்னர் ஆட்சின்னு சொன்ன உடனே உண்மையிலே அண்ணன் செந்தில்வேல் அவர்களுக்கு கோவம் வந்துரும். வாக்கு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த ஒருவரை எப்படி நீங்க மன்னராட்சின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொந்தளிப்பாரு, நெருப்ப கக்குவாரு. எரிமலையா செதர்வண்டா, அக்னியா கக்குவேன். மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு, அக்னி குழம்புடா. அக்னி குழம்பா? இப்போ அந்த நெருப்பை கொண்டு போய் நீங்க கக்க வேண்டிய இடம் இது தெரியுமா? திமுகவுடைய மூத்த அமைச்சர் ஐயா துரைமுருகனிடம். கண்ணு எலும்புந்தோலுமா இருக்காரு, பொட்டுன்னு போயிடுவாரு ராசா. ஐயா துரைமுருகன் அவர்கள் தான் சொல்றாரு, ராஜராஜன் மன்னனாக இருக்கிற பொழுது அந்த பணியை ராஜேந்திர சோழன் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உதயநிதி ஒரு நாள் ஆச்சாரிய ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை. அதுபோல ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புகழ் பெறுகிறார். மன்னர் ஆட்சின்னு சொன்னது நாங்க இல்ல, உங்களுடைய அமைச்சர் தான். நீலாம் ஜால்ரா தான்டா போடுவேன். நான் பெரிய சேர்த்து சிங்கு நடத்திட்டு அவருக்கே தெரியாது அவரோட கட்சிக்குள்ள நேஷனல் லெவல்ல ட்ரக் மாஃபியா பண்ணக்கூடிய ஒரு கிங் பின் போதைப் பொருள் வியாபாரி இருக்காரு. நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர், திமுக ஆதரவாளர். அதை நாங்க முடிக்கல. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. ஒரு போதைப் பொருள் வியாபாரியவே கட்சிக்குள்ள வச்சுட்டு கண்டுபிடிக்க முடியாத நீங்க எப்படிங்க போதை இல்லா தமிழகத்தை உருவாக்க முடியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ரமேஷ், 10வது பாட்டில நான் குடிக்க அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்கன்னு யாரு பாடுனா? அந்த ஒரு கண்ணாடியில மூடிய திறந்தே ஒருத்தர் போதையானார். அதை பத்தியும் பேசுவோமா? இன்னொரு ரவுண்ட் போடுறியா? கொஞ்சம் டைம் ஆகட்டும் மச்சான். ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது யாரு? திமுக. நம்புற மாதிரியா இருக்கு? என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? ஆனா திமுகவுக்கு தெரிஞ்சது 3 விஷயம் தான், பிடிச்ச விஷயம் 3 விஷயம் தான். ஒன்னு ஊழல் செய்யறது, இன்னொன்னு ஊழல் செய்யறது, இன்னொன்னு ஊழல் மட்டும்தான் செய்யறது. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. திருவாளர் விஜய் அவர்கள் பிறந்த ஆண்டு 1974. 1968ஆம் ஆண்டே இளைஞரணியை தொடங்கியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நான் பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா உதயநிதி அவர்கள் எப்போ பிறந்தாரு? ஐயா உதயநிதி அவர்கள் எத்தனை காலம் அரசியல் பணி செஞ்சாரு? எத்தனை காலம் மக்கள் பணி செஞ்சாரு? விவாதத்துக்கு தயாரா?
உங்கள் கட்சியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அஜிதா, இவங்க எல்லாரும் வாசல்ல உட்கார்ந்து போராட்டம். பொதுச் செயலாளர் புறவாசல் வழியா எகிரி குடிச்சு ஓடுறாரு கார்ல. அண்ணே, ரிப்பன் பில்டிங் வாசல்ல தூய்மை பணியாளர்கள் வயிற்றுலயும் வாயிலையும் அடிச்சு போராட்டம் பண்ணும்போது அண்ணன் சேகர் பாபு பின்வாசல் வழியா ஓடினாரு. அப்ப அதையும் நான் சொல்லணும்லண்ணே. உள்ளபடியே நீங்கள் எஸ் ஏ சந்திரசேகருக்கு மகனாக ஒருவேளை இல்லாமல் இருந்திருந்தால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? இதே போல போயிட்டு ஐயா உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயண்ட் மூவிஸ கொண்டு போயிட்டு அவருடைய மகன் இன்ப நிதிக்கு கொடுத்துட்டாருன்னு பேசினா சும்மா இருப்பீங்களா? அப்ப இன்ப நிதி அவர் தான் வளர்த்துறாருன்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் அரசியலாப்பா, இது சினிமாப்பான்னு கேட்க மாட்டீங்களா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. ஐயால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கலகாணிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி. பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். பாஜக பூந்துரும் பயங்காட்டல. இப்போ உனக்கு என்ன வேணும்? பாஜக பூந்த ஒடிசால இன்றைக்கு என்ன அட்டூழியம் நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். குறுகிய தெருவில் பாதையை மறைத்து கிரிக்கெட் விளையாடியதை தட்டி கேட்டதற்காக பெண் ஒருவருக்கு கல்லூரி மாணவர் ஒருவர் கஞ்சா போதையில் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வடமாநில இளைஞரை மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று கொடூரமாக ரத்தம் சொட்ட சொட்ட அரிவாள் மற்றும் கட்டையால் தாக்கிய காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டியை வச்சு தோற வெள்ளையாக்கிடுவேன். நீங்க பாருங்க, நான் ரொம்ப கண்ணியத்தை காப்பாத்தின தம்பிகளா. நான் ஹெல்ப் பண்ணா வந்தேன். நீங்க கூட கூட பேசுனீங்கன்னா எனக்கு வேற ஒரு முகம் இருக்கு. நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கிறேன், எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? பார்க்கலாம். அதை நான் காட்டினா நீங்க யாருங்க இருந்து பேச முடியாது. வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். நீங்க வார்த்தைக்கு வார்த்தை கமெண்ட் அடிச்சீங்கன்னா அழுதுருவேன். நீங்க படிச்ச ஸ்கூல்ல நாங்க ஹெட் மாஸ்டர் தம்பிகளா உட்காருங்க. Hey, I've seen this one. This is a classic. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. நாயே அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இறங்கி வெட்டி குடுறா. அமைதியா, சரியா? இந்த உருட்டல் மரத்தெல்லாம் அங்க இருக்க கூடாது. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துறா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.